அன்யோங்தாலா எப்படி இருக்கீங்க? நீங்க பார்த்துட்டு இருக்குது ஃபார் எவிங்ஸ் அண்ட் நான் உங்க ஜானு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேக் குக்கான ஒரு நியூ ஒன் ஷாட். ஒன் ஷாட் நேம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கர் மீட்ஸ் சைக்கோ. ஒன் ஷாட் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பிடிக்கலைன்னா பார்க்காதீங்கடா, விட்டுருங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி ஓகே அப்படின்னா மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். இயர்ஃபோன்ஸ் வேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இன்று பார்த்தலண்டா ஜேகே பற்றி சொல்லணும்னா, ஜேகே வந்துட்டு ஒரு பெரிய கேல்வின் கிளைன்ஸ் மாடல். அவ்வளோதான்டா. ஓகே, ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஜேகே தான் அவரோட கேரவனில் உட்காந்துருக்காரு. ரொம்ப டயர்டாக அப்படி உட்காந்துருக்காரு. பிகாஸ் இப்போ தான் அவருக்கு ஃபோட்டோஷூட்லாம் எடுத்து முடிச்சிருப்பாங்க. அப்படியே உட்காந்துருக்கும் போது ஒரு பர்சன் வந்துட்டு ஜேகேயை கூப்பிட்றாங்க. சார் இருந்தாங்க, இது உங்களுக்காக கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ ஜேகே அதை வாங்கிக்கிறாரு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஃப்ளவர்ஸு. ஸோ இந்த டைமில் கரெக்டாக ஜேகேக்கு இந்த ஃப்ளவர்ஸ் வந்துடும். ஸோ அதை பார்த்தோன்னையும் ஜேகேக்கு செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. ஆக்சுவலாக ஜேகேக்கு முன்னாடியே தெரியும் இந்த டைமில் கரெக்டாக ஃப்ளவர்ஸ் வந்துடும்னு. ஃப்ளவர்ஸ் கூட சில நோட்ஸ்லாம் வரும். அதை அப்படியே வாங்கிக்கிறாரு. அகெயின் போய்ட்டு அங்கே உட்காராரு கேரவனில். அது வாங்கிட்டு அதை அப்படியே படித்து பார்க்குறாரு நோட்ஸு. ஸோ ஜேகேக்காக தான் சும்மா லெட்டர் மாதிரி எழுதியிருப்பாங்க. அது ஒரு அன்னோன் பர்சன். ஸோ ஜேகே அந்த ஃப்ளவர் வாங்கிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு, நல்லா இருக்குது. ஆமாம், இதெல்லாம் யார் அனுப்பிச்சுன்றா? எனக்கு அவனை பார்க்கணும் போல் இருக்குது. நல்லா தான் எல்லாம் எழுதியிருக்கான். நல்லா ரசித்து வர்ணித்து தான் எழுதியிருக்கான். ஆனால் நேராக வந்து சொல்ல மாட்டான். இவன் என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ட்டு அந்த ஃப்ளவர்ஸ் அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு ஸோ அவர் பாட்டுக்கு அவர் ஒர்க்குக்கு போயிடுறாரு. அகெயின் ஃபோட்டோஷூட் தான். ஸோ அப்படி தான் டைம் பாஸ் ஆகுது. இப்போது ஜேகே வீட்டில் தான் இருக்கார். ஸோ சோஃபாவில் உட்காந்துட்ருக்காரு. அப்படி டிவி தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ நியூஸ் ஓடிட்டுருக்கு. என்னென்னா வந்து ஜேகே கூட அகெயின் அதே ரூமர்ஸ், அந்த நியூஸ் தான் ஓடிட்டுருக்கு. அப்படியே அவர் பார்த்துட்டே இருக்கார். எல்லா சேனல்லையும் ஜேகே பற்றி தான் இந்த மாதிரி ரூமர்ஸ், ஜேகே ரிலேஷன்ஷிப் ரூமர்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போன்னு பார்த்து ஜேகேக்கு ஃபோன் வருது. ஹலோ, ஜேகே என்னடா டிவியில் ஃபுல்லாக உன்னை பற்றி தான் வருது? ஜிம்னா நான் என்னடா பண்ணட்டும்? எனக்கு என்ன தெரியும்? நான் யார் கூட பேசினாலும் யார் கூட நின்னாலும் எடுத்து போட்டுடுறானுங்க. அதுவும் ஹெட்லைன்ஸ் பார்த்தியா? ஒரே ஃபன்னாக இருக்குல்ல. இதில் என்னடா ஃபன்னாக இருக்குது? உன் ஃபேன்ஸ்லாம் உன் மேலே கோவமாக இருக்காங்க. ஏன் கோவமாக இருக்க போகிறாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்படியா? நான் கோவமாக இருக்கேன். டே ஜிம்மன், நீ என்கிட்ட அடி வாங்க போகிற. நிஜமாக சொல்லு, லவ் பண்ணுறியா என்ன? இல்லைடா, நான் யாரும் லவ் பண்ணல. அப்படியே அந்த மாதிரி வருது என்ன கேட்டா? இல்லைடா, நீ லவ் பண்ணுற எனக்கு தெரியும். லவ்லாம் பண்ணல, ஆனால் ஒருத்தவங்கள பிடிக்கும். யாருடா? அது யாருன்னு எனக்கே தெரில. ஏதோ ஒரு அன்னோன் பர்சன் எனக்காக. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது ஜிம்னா, வீட்டு. ஜேகே கேர்ஃபுல்லாக இரு. நான் கேர்ஃபுல்லாக தான் இருக்கேன். சரிடா, கொஞ்ச நாளைக்கு வெளியே போகாத, ஓகேவா? நான் போக மாட்டேன். ஆக்சுவலாக எனக்கு வெளியே போகவே பிடிக்கல. எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல. நான் என்ன பண்ணுறது? சரிடா, எனக்கு புரியுது. நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடு. கொஞ்ச நாளைக்கு இந்த ஃபோட்டோஷூட்லாம் பண்ணாமல் இரு, புரியுதா? ஓகே. எனக்கும் ரெஸ்ட்டு வேணும்டா, என்னால் முடியல அப்படின்ட்டு ஜேகே அப்படியே ஜிமின் கூட தான் பேசிகிட்ருக்காரு. ஸோ டைம் அப்படி பாஸ் ஆகுது. ஸோ அட் லாஸ்ட் ஜிமின் ஃபோன் கட் பண்ணிடுறாரு. ஜேகே இப்போ டிவி தான் பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலாக ஜேகே இப்போ தனியாக தான் இருக்கார். வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. போலீஸ்லாம் வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவருக்கு ஒரு சவுண்ட் கேட்குது வீட்டுக்குள்ளே யாரும் இருக்கிற மாதிரி. அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அகெயின் அவர் டிவி தான் பார்த்துட்ருக்காரு. திரும்ப இந்த டைம் சவுண்ட் கேட்குதா? அப்படியே டிவி மியூட்டில் போட்டு சுற்றி பார்க்குறாரு. இந்த டைமும் யாரும் இல்லை. ஸோ அகெயின் டிவி ஆன் பண்ணி பார்க்குறாரு. அகெயின் சவுண்ட் கேட்குது. ஸோ அப்படியே திரும்பி பார்க்கும்போது பின்னாடிலேருந்து ஒரு பர்சன் அப்படியே ஜேகே வந்து பிடிக்கிறாங்க. இப்போ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. இன்னொரு இடத்துக்கு வந்தால் அது ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ். கெஸ்ட் ஹவுஸ் கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது. அங்கே பார்த்தா அங்கே ஜேகேவை யாரோ டைப் பண்ணியிருக்காங்க. அப்படியே கண்ணெல்லாம் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மவுத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க கிளாத்தால். இப்போ ஜேகேக்கு ஸ்லோவாக கான்ஷியஸ் வருது. அந்த மெடிசனோட எஃபெக்ட் குறைஞ்சிருக்கும். இப்போ அவருக்கு வந்து ஒரு சவுண்ட் கேட்குது, யாரோ ஒரு பர்சன் நடந்து வர மாதிரி. இப்போ அந்த அன்னோன் பர்சன் அப்படியே ஜேகே முன்னாடி தான் உட்காந்துட்ருக்காரு. ஸோ ஜேகேக்கு தெரியுது யாரும் முன்னாடி உட்காந்துருக்காங்கன்னு. இப்போ ஸ்லோவாக அந்த பர்சன் வந்துட்டு ஜேகே வாயில் இருக்க அந்த கிளாத் எடுக்கிறாரு. யார் நீ? எனக்கு உங்களை நல்லா தெரியும்.
ஆனால் உங்களுக்கு எனக்கு தெரியாதே. டே யார்டா நீ, எதுக்கிட்ட தூக்கிட்டு வந்த, என் கண்ணை ஒத்து விடு, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்றாரு. ஸோ அந்த பர்சன் ஜேகேயோட ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஜேகே அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா வீடு ஃபுல்லாக ஜேகேயோட ஃபோட்டோஸ் தான். ஸோ எங்கே பார்த்தாலும் ஜேகேயோட ஃபோட்டோஸ். என்னடா இடம் இது? ஆமாம், நீ யார்? என்ன இது வீடு ஃபுல்லாக என் ஃபோட்டோஸாக இருக்குது? ஆமாம், உங்கள் ஃபோட்டோஸ் தான் இருக்கும். என்ன பண்ணுற நீ? நான் போகணும், என்னை விடு. இல்லை இல்லை, பயப்படாதீங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சரிடா, பிடிக்கும்னா அதை நீ இப்படியே பண்ணுவேன். சரி விடு, எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன், என் ஃபேன் தானே நீ, அதனால் விட்டுடுறேன். என்னை திரும்பி கொண்டு போய் வீட்டில் விட்டுரு. இருங்க, எதுக்கு போகணும்? எல்லாம் போகக்கூடாது. ஏன்டா? ஆமாம், நீங்களாம் போகக்கூடாது. ஏன்டா போகக்கூடாது? நீ இப்போ பண்ணுறது தப்பு. இதோ பாருங்க, நான் உங்களை லவ் பண்ணுறேன் ரொம்ப வருஷமா, உங்களுக்கே தெரியாமல். பாருங்க, வீடு ஃபுல்லாக நீ தான், வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, ஹார்ட்டு ஃபுல்லாக நீ தான். இப்போ என்ன புதுசாக யாரோ வருவாங்களாம், உங்களை லவ் பண்ணுவாங்களா, கல்யாணம் பண்ணிப்பாங்களாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? யாரா சொன்னா நான் லவ் பண்ணுறேன்னு? நான் யாரையும் லவ் பண்ணல, என்னை விட. இல்லைங்க, நீங்கள் போய் சொல்கிறீங்க. லவ் பண்ணுறீங்க, யூஸ்ஃபுல்லாக நீங்கள் தான். யார் யார் கூடயோ பேசுகிறாங்க, மனசுலாம் வலிக்குது. தம்பி இங்கே பாரு. ஏங்க தம்பிலாம் இல்லை. சரிடா, உன்னை நான் எப்படின்னு கூப்பிடுது? என் பேர் தயோங். தயோங், நான் யாரையும் லவ் பண்ணலடா, புரிஞ்சுக்கோ. நியூஸில் வர்றது அவனுங்க சும்மா ஏதோ வேலை வெட்டி இல்லாத பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்கு நான் லவ் பண்ணுறேன்னுமா நான் சொன்னேண்ணா? இல்லை இல்லை, நான் இன்னும் வாயத்தன்னு சொல்லலை. அப்போ நீங்கள் யாரும் லவ் பண்ணலையா? நான் பண்ணுறேண்ணா. ஏங்க என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், ஒன் சைடாக. யாரங்க பண்ணுறீங்க? அதான் எனக்கும் தெரில. ஏங்க சும்மா விளாட்றீங்க, நீங்கள் ஏமாத்த பார்க்குறீங்க. நிஜமாடா, அவன் எனக்கு டெய்லியும் ஃப்ளவர்ஸ் அனுப்பிச்சி வைப்பான், லெட்டர்லாம் எழுதுவான், ஆனால் நேராக வந்து பேச மாட்டான், லூசு பையன். அப்படி சொன்னதும் தயம் கும்பல் ப்ளஷ் ஆகுது. ஏன்டா நீ ஏன்டா வைக்கப்பட்டுருக்க? அது போங்க, என்னை பற்றி சொன்னால் நான் வைக்கப்படாமல். நீ தான் அதெல்லாம் பண்ணுறதா? ஆமாங்க, நான் தான். ஓ ஓகே, நாங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க, பேசுங்க. அப்போ உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்குமா? இல்லை, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் போகணும். இருங்க, எங்கே போகிறீங்க? லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. இல்லை, நான் பண்ணல. ஏங்க ஏங்க, உங்களுக்கு எனக்கு பிடிக்கலையா? பேசாமல் என் ஃபேஸை காமிச்சிருக்க கூடாதோ? அப்படிலாம் இல்லை. எனக்கு ஆக்சுவலாக எனக்கு லவ் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்னு தெரில. ஏங்க இதான் ஃபஸ்ட் டைமா என்ன? ஆமாம். நாங்கள் சொல்கிறீங்க, நிஜமா இதான் ஃபஸ்ட் டைம். அப்படியா? சரிங்க, அப்போது விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, அப்போது நீ என்னை லவ் பண்ணுறியா? ஆமாங்க, பண்ணுறேன். பார்த்தா தெரில, வீடு ஃபுல்லாக நீங்கள் தான், என் ஹார்ட்டுக்குள்ளேயும் நீங்கள் தான், எங்கே பார்த்தாலும் நீங்கள் தான். இது கூட பரவாயில்ல, நைட்டில் தூக்கம் வராது. அப்போது உங்கள் ஃபோட்டோவை வச்சு என்னடா பண்ணுவேன்? இல்லைங்க, ஃபோட்டோவை பார்த்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. ஓ ஓகே. அப்புறம் உங்களுக்கு என்னடா பிடிக்கும் தேடி கண்டுபிடிச்சி டெய்லியும் உங்களுக்கு தான் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். சரிடா, அதெல்லாம் உன் பேர் போட்டு அனுப்பலாம்ல, எதுக்கு அன்னோன் பர்சன் அப்படி? அது சும்மா உங்களை சஸ்பென்ஸாக வச்சு. அப்போது நீ என்னை பிளான் போட்டு வளைச்சிருக்க. ஏங்க அப்போலாம் இல்லைங்க, லவ் பண்ணிடுங்கங்க. சரிடா, நல்லா தான் பண்ணுறேன், நல்லா தான் பேசுகிறேன். சரி, இப்போ என்ன பண்ணுறது? என் கூடயே இருந்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே, இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கும் பிரேக் வேணும், எனக்கு இப்போது வெளியே போக பிடிக்கல. நான் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டிலே இருக்கேன், ஓகேவா? ஓகேங்க, இது உங்கள் வீடு, இங்கே என்ன வேணால் பண்ணுங்கள். சரி ஓகே. அப்போது நம்ம லவ்வர்ஸா? ஆமாங்க, லவ்வர்ஸ் தான். சரிடா, கட் அவுட் விடு. இல்லைங்க, நான் வேணாம்.
ஏன்டா? இல்லை, எனக்கு நம்புற மாதிரியே இல்லைங்க. நிஜமா லவ் பண்ணுறீங்களா என்ன? டேய் என்னடா, நம்புடா. எனக்கு மேலே லவ் இருக்கு, நீ அவுத்து விடு. இல்லை, அவுத்து விட்டா? ஏன்டா, லவ் பண்ணுறேன்னு சொன்ன, நம்ப மாட்டியா? எனக்கு உன் கூட இருக்கணும் போல இருக்கு, நீ அவுத்து விடு அப்படின்றாரு. ஸோ தாங்க போயிட்டு அந்த கட்டெல்லாம் அவுத்து விடுறாரு. ஸோ ஜேக்கு எப்படி தாங்க மேலே ஜம்ப் பண்ணி, ஏங்க என்னங்க பண்ணுறீங்க? ஹக் பண்ணுறேன். தயோங், வாங்க போங்களாம் வேணாம், ஜங்குக் அப்படியே கூப்பிட்டு. சரி ஓகே கூப்பிட்றேன் அப்படின்ட்டு தாங்க ஜேக்கி ஒர்க் பண்ணிக்கிறாரு. என்னால் அதெல்லாம் நம்பவே முடியல. என்னால் இருந்தா அப்புறம் கிஸ் பண்ணலாமா? ஏங்க திரும்பியுமா? இல்லை கிஸ்ஸா, அது எப்படி? ஏன்டா பண்ண மாட்டியா? இப்பெல்லாம் கேட்டா சொல்லுடா, பண்ண வேணாமா? இல்லைங்க பண்ணலாம் அப்படின்ட்டு தான் டென்ஷனாக இருக்குது, கையெல்லாம் நடுங்குது. ஏன்டா கை நடுங்குது? இல்லைங்க உங்களை கிஸ்லாம் பண்ணுவேண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கை கொடு அப்படின்ட்டு. ஸோ ஜேக்கியோட ஃபேஸை பிடிக்க வைக்கிறாரு. பண்ணு பண்ணுறா. ஸோ தேங்க்ஸ் ஸ்லோவாக ஒரு ஃபேஸ் கொண்டு போய் ஜேகே கிட்ட வைக்கிறாரு. நீ பண்ணுற மாதிரி தரல அப்படின்ட்டு. ஸோ டக்குன்னு தாங்க ஃபோர்ஸாக இழுத்து ஸோ 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகேங்க. என்னடா இதுக்கே டைலாட்டியா நீ? இல்லைங்க அப்படிலாம் இல்லை, என்னால் நம்ப முடியல. நீ நம்பணும்டா, இது நிஜம்தான். சரி அதை விட்டு, எனக்கு இந்த வீட்டை சுற்றி காட்டு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நான் பார்க்கணும் அப்படின்றாரு. ஸோ தாங்க போயிட்டு ஜேகே எப்படி சுற்றி காமிச்சிட்ருக்காரு வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு. இதுதான் கிச்சனா? ஆமாங்க, நல்லா வச்சுருக்கேடா. சரி உனக்கு சமைக்க தெரியுமா? கொஞ்சம் தெரியும். சரி நான் பார்த்துக்கிறேன், நான் நல்லா சமைப்பேன். அப்புறம் பெட்ரூம் அதெல்லாம் எப்படி இருக்குது? இருக்குங்க, 2 பெட்ரூம். 2 பெட்ரூம் இருக்கா? ஒரு பெட்ரூம் தேவையில்லை, ஸ்டோரேஜ் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பெட்ரூமில் நம்ம 2 பேரும் தூங்கிக்கலாம், ஓகேவா? எங்கே ஒன்றாவா தூங்கணும்? ஆமாம், லவர்ஸ் இல்லை, ஒன்றா தான் தூங்கணும். ஓகேங்க, ஒன்றாவே தூங்கலாம். ஏன்டா உனக்கு வேணாமா? இல்லை வேணும். ஓகே. அப்புறம் வீடு ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. நீ என்ன பண்ணுற? நான் சில திங்ஸ்லாம் எழுதி தரேன், அது போய் வாங்கிட்டு வரியா? கொஞ்சம் எனக்கு மாற்றணும் போல் இருக்குது, அழகாக டெக்கரேட் பண்ணி இதை அங்கே வச்சுக்கலாம், ஓகேவா அப்படின்ட்டு. ஸோ ஜேகே அவரோட பிளான்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஏங்க நிஜமா உங்களுக்கு என் கூட இருக்க பிடிச்சிருக்கா? ப்ராமிஸா? ஏன் இப்படி கேட்குற? இல்லைங்க, நான் யாருன்னே உங்களுக்கு தெரில. யார்டா சொன்னா எனக்கு உனக்கு தெரியாதுன்னு? உன்னை நான் பார்த்துருக்கேன் அப்பப்போ, ஃபேன் சைன் மீட்டிங்லலாம் வருவேல, அந்த 3rd ரோவில் மாஸ்க் போட்டிருப்ப, அது நீ தானே? ஆமாங்க, அது நான் தான். சரி எப்படி கண்டுபிடிச்சிங்க? அது உன் கண்ணை பார்த்து தான். ஏங்க இவ்வளோ நோட்டீஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், எனக்கு உன் கண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்க சரி, நீ இன்னமும் வாங்க போங்கன்னு கூப்பிட்டுருக்க, அது எனக்கு பிடிக்கல. சரி பேபி. பேபி ஓகேவா? ஓகே. சரி பேபி, நீ ரெஸ்ட் எடுண்ணா, நீ கேட்ட மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படி தான் கிளம்பிடுறாரு. இப்போ டேஸ் அப்படி பாஸ் ஆகுது. 3 months ஆகிடுச்சு. ஜேகே தான் அவங்க நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. பேபி சொல் பேபி, என்ன பண்ணிகிட்ருக்க? ஒர்க் பண்ணிகிட்ருக்க. என் கூட கொஞ்சம் பேச. ஒர்க்குடா. பேசு பேபி ப்ளீஸ். உனக்கு நான் முக்கியமா, அந்த ஒர்க் முக்கியமா? பேபி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் முக்கியமா, ஒர்க் முக்கியமா? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குடா. பேபி நான் முக்கியமா, ஒர்க் முக்கியமா?
வேறு தான் முக்கியம் அப்படின்றாரு. ஸோ ஜேகே கோமா ஏஞ்சி கிச்சன் போகிறாரு. தாங்க ஹால்லே தான் உட்காந்துருக்காரு. பேபி நாடா, நான் முக்கியமா ஒர்க் முக்கியமா? எனக்கு ஒர்க் தான் முக்கியம். ஸோ ஜேகே கோமா ஆகிடுது. ஸோ என்ன பண்ணுறாருன்னா கிச்சனில் இருக்க அந்த கிளாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடுறாரு. பேபி என்னடா பண்ணிடுறியா? ஸ்டாப் பண்ணுறா. உனக்கு என்ன ஒர்க் தானே இம்பார்ட்டண்ட்? என்னை கண்டுக்கவே இல்லை, அட்டென்ஷனே கொடுக்க மாட்டேற. நீ போ ஒர்க்கு லவ் பண்ணு. சொன்னா இல்லை, ஸ்டாப் பண்ணு. நீ போ. என்னடா எதுக்கு இப்போ வந்த? போ அந்த லேப்டாப்பே முறைச்சிப்பாரு போ. சரி சாரி வா அப்படின்ட்டு சுஜய்க்கு ஹக் பண்ணிக்கிறாரு. என்ன ஆச்சு உனக்கு? நம்மளுக்காக தான் ஒர்க் பண்ணிடுறேன். நீ போ, இதெல்லாம் வேணும், நீ எனக்கு அட்டென்ஷனே கொடுக்க மாட்டேற. சரி நீ கொடுக்குறேன். சரி பேசு. லவ் யூ பேபி. இதான் பேசுறதா? ஸ்டார்டிங்கில் மட்டும் நல்லா போடா, வர வர நீ கண்டுக்கவே மாட்டுற. அப்போல்லாம் இல்லை பேபி, எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு, அவள் தான். டென்ஷனாக இருக்கா அப்படின்ட்டு ஜேகே போயிட்டு தவங்க ஹக் பண்ணிக்கிறாரு. இங்கே பாரு, டென்ஷன் ஆகாத ஓகேவா? எல்லாம் சரியாயிடும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத பேபி. இந்த மாதிரி தான் நிறைய லேப்டாப் பார்த்தா அப்படி தான் ஆகுமா. அப்பப்போ லவர்ஸை கண்டுக்கணும் ஓகேவா? சரி ஓகே. என்ன? சரி பேபி, நல்லா சரி. ஓகேடா. ஓகேவா? அழகா இருக்க. சரி நான் போய் எங்கே போகிற? இல்லை இல்லை, உன் கூடயே இருக்க ஓகேவா? என் கூட தான் இருக்க, எங்கேயும் போகக்கூடாது, இப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஜேகே தாங்க நல்லா ஹக் பண்ணிக்கிறாரு. இப்படி தான் டேஸ் பாஸ் ஆகுது. ஒன் ஃபைன் டே தாங்க வந்துட்டு அவர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. ஜேகே அப்படியே கிச்சனில் சமைச்சு முடிச்சுட்டு தாங்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வரத்துக்கு. பேபி வந்துட்டியா? ஏன் இவ்வளோ லேட்டு? கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குடா. சரி பேக் கொடு அப்படின்ட்டு ஜேகே போயிட்டு வாங்கி வச்சுட்டு, இன்னைக்கு நான் உனக்கு பிடிச்சது சமைச்சிருக்கேன் வா. சரி இரு வரேன். பேபி ஒரு நிமிஷம் இரு. என்னடா? என்ன? சட்டையில் அது பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தேனா, அதான் பெயிண்ட் அப்படியே ஒட்டிக்கிச்சு சட்டையில். இல்லை இது பெயிண்ட்டு கிடையாது பேபி, இது லிப்ஸ்டிக் மார்க் தானே. பேபி உன் இமேஜினேஷன் வேறு லெவலாக இருக்குது, இதெல்லாம் எப்படி யோசிக்கிற? இல்லை எனக்கு தெரியாதா? ஏண்டா உனக்கு தெரியாதா நான் ஆர்டிஸ்ட்டுன்னு? ஆக்சுவலாக தாங்க வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டு ப்ளஸ் கிராஃபிக் டிசைனர். சரி என்னவோ சொல்கிற, நான் நம்புகிறேன் உன்னை. நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ தாங்க அப்படியே ஷர்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஜேகே கிட்டே கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ ஜேகே அந்த ஷர்ட் வாங்கி எப்படி ஸ்மெல் பண்ணுறாரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பர்ஃப்யூம் ஸ்மெல் வருது. என்னது இந்த புது ஸ்மெல்லாக இருக்குது, இது யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமே கிடையாது அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு. தாங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர வரைக்குமே யோசிச்சுட்ருக்காரு. பேபி பசிக்குது வா அப்படின்னு தாங்க கூப்பிட்றாரு. ஜேகே போயிட்டு தாங்க டின்னர் சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. நாடா யோசிச்சுட்ருக்க? ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு. இல்லை ஒரே திங்கிங்ஸாக இருக்கே, என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு. நல்லா இருக்கா? சாமியார் உனக்கு பிடிக்குமே தான் பண்ணேன். அப்படியா பேபி? சரி கிட்ட வா. போதும் சாப்பிடு. பேபி சாப்பிட்டு சீக்கிரம் வா. என்னாச்சு? நீ வா. சரி ஓகே அப்படின்னு தாங்க சாப்பிட்டு அப்படியே ஜேகிட்ட வராரு. சொல் பேபி, தூங்கலாமா இல்லை அப்படியே? ஒரு நிமிஷம் இரு. நாடா? இந்த சேரில் உட்காரு அப்படின்ட்டு டைனிங் டேபிள் பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும், அங்கே உட்கார வைக்கிறாரு. ஏன் பேபி நீ உட்காரு அப்படின்னு தாங்க அவங்க உட்கார வச்சுட்டு ஒரு ரோப் எடுத்துகிட்டு வராரு. என்னடா பண்ண போகிற? ஒன்றும் இல்லை, நீ பாரு அப்படின்ட்டு ரோப் எடுத்துகிட்டு வந்து தாங்க கட்டி போடுறாரு சேரில். பேபி கட்டி போட்டு பண்ண போறியா? அதெல்லாம் இல்லை. அப்புறம் எதுக்கு ரோப்லாம்? பாருடா அப்படின்ட்டு தாங்க கட்டி போட்டுட்டு, உன் கை கூட. எதுடா? கை கூட
அப்படின்ட்டு கை எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வைக்கிறாரு. ஸோ இப்போ ஜேகேயோட இன்னொரு கையில் ஒரு பெரிய பேட் இருக்குது. பேபி என்னடா பண்ணுற? ஆ என்னை ஏமாத்தலாம் ட்ரை பண்ணுறியா? ஆ இதோ பார் பேபி, நான் ஏமாத்தலாம் இல்லை, நீ முதல்ல அது கிளவி. ம் நீ ஏமாத்துற. லேட்டாக வர, கால் பேசும்போது என்கிட்ட மறைச்சிட்டு பேசுகிற, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? நீ போ, ஏமாத்துற. என்னை விட்டு போகிறியா நீ? அவனை விட்டு போகல பேபி, நம்பு. நீ முதல்ல அது கிளவி, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காது. தயம், நான் லூஸ்லாம் கிடையாது. சரி சாரி, லூஸு கிடையாது, சாரி. பேட்டை கிளவி. நீ என்னை ஏமாத்திட்ட, உனக்கு பனிஷ்மெண்ட் தரணும். நீ ஏன்னா என்னை ஏமாத்தின? பேபி நீ புரியாமல் பேசிட்டு இருக்க. நான் என்ன பண்ணேன்னு இப்படி பண்ணிட்டு இருக்க? சட்டையில் பாரு லிப்ஸ்டிக் மார்க், அது பெயிண்ட்டுன்னு நான் அப்பயே சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு புதுசாக பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்துச்சு? ஓ அதுவா? அது பத்தியா பத்தியா அப்படின்ட்டு பேட் எடுத்துகிட்டு வந்து தான் கையில் அடிக்க போகிறாரு. ஏய் நில்லு. அது ஆக்சுவலாக உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு. என்ன சொல்கிற? ஓ என் பேக்கை செக் பண்ணு அப்படின்றாரு. ஸோ ஜேகே போயிட்டு தான் பேக்கை செக் பண்ணுறாரு. என்னது கிஃப்ட்டு? ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்றாரு. ஸோ ஜேகே போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பர்ஃப்யூம். யாருக்கு? உனக்கு தான்டா. எனக்கா? ஆமாம் பேபி உனக்கு தான். இப்போது ஜேகே அகைன் தாங்கிட்ட வராரு. பேபி என்ன, யாரோ கொடுத்த கிஃப்ட் எனக்குன்ற? ஏய் நம்புடா, அது உனக்கு தானே வாங்கினேன். இல்லை பேபி நீ போய் சொல்கிற, என் இன்ட்யூஷன் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ பேட் எடுத்து அகைன் தாங்க அடிக்க போகிறாரு. ஏய் நிறுத்துறா, சத்தியமாக சொல்கிறேன், அதை நான் உனக்கு தானே வாங்கினேன். என்ன திடீர்னு புதுசா? ஏன்டா உனக்கு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்ததே இல்லையா? இல்லை வாங்கி கொடுத்துருக்க, அது மட்டும் இல்லை போன வாரம் கூட வாங்கி கொடுத்துருக்க. அதான் என்ன அகெயின் பர்ஃப்யூமா? நீ என்னை ஏமாற்ற பார்க்குறியாடா அப்படின்ட்டு பேட் எடுத்து அடிக்க போகிறாரு. அப்போ தாயோங், இரு நிமிஷம், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னது? கல்யாணம் பண்ணிக்கலாமா? சொல்கிறா, கல்யாணம் பண்ணிக்கலாமா? எதுக்கு? இல்லை உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறதுக்கு தான் பர்ஃப்யூம் வாங்கிட்டு வந்தேன். அவனுக்கு கிஃப்ட் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலான் தான். will you marry me? பேபி நிஜமாவா? நிஜமாடா. அப்போது அந்த கிஃப்ட் எனக்கு தானா? உனக்கு தான்டா. சாரி பேபி, சாரி என்ன சாரி, நான் அதுவும் பண்ணிட்டேன், கோபப்படாத அப்படின்ட்டு தாங்கிட்ட போயிட்டு அந்த ரோப்லாம் அப்படியே அவுத்து விடுறாரு. ஓகேவா? சாரி என்ன? சரி பேபி கோமாட்டியா? கோபப்படாத. கோவம்லாம் வரல விடு. இல்லை நீ கோவமாக பேசுகிற. சரி பேபி சரி. ஓகேவாடா? அழகும் பேர் அழகண்டா பேபி நீ. சரி இதை சொல்ல தான் வந்தியா நீ? முன்னாடி சொல்ல மாட்டியா? சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான். நல்ல சர்ப்ரைஸ். சரி எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? நெக்ஸ்ட் வீக் பண்ணிக்கலாமா? ஓகே. எப்படிடா, கிராண்டாக பண்ணலாமா? இல்லை பேபி, இந்த 4 சவத்துக்குள்ளே பண்ணிக்கலாமா? நான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய மாடல். எனக்கு இந்த பப்ளிசிட்டி எதுவுமே வேண்டாம். எனக்கு உன் கூட இருக்கணும், ஒரு ப்ரைவேட்டான லைஃப் ப்ளீஸ். சரி ஓகே, அப்போது இந்த 4 சவத்துக்குள்ளே மேரேஜ் பண்ணிக்கலான்ற? ஆமாம் பேபி, இந்த 4 சவத்துக்குள்ளே நீ நான் பண்ணிக்கலாமா? சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. ஸோ ஜேகே அப்படியே தாங்க ஹக் பண்ணிக்கிறாரு. ஐ லவ் யூ பேபி. ஐ லவ் யூ டூடா. ஸோ அப்படி டேஸ் பாஸ் ஆகுது. இப்போது ஜேகேக்கும் தாயாவுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. அப்படியே அவங்க லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன் ஃபைன் டே, பேபி உன் ஃப்ரெண்ட் எப்போ வருவாங்க? பாரு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன், வருவாங்கள்ல? சொல்லிட்டேன்டா, வந்துடுவா. சரி பேபி. பேபி உன் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்கடா, என்ன போய் பார்க்குறேன்
அப்படியே ஜேகே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஹெலேனா வெளியே நின்றுட்டுருக்கா, தாங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஹாய் ஹாய் ஹெலேனா, உள்ளவா. தயாங்க எங்க? அவர் வாடி உள்ள அப்படின்ட்டு தாங்க போயிட்டு ஹெலேனா ஹக் பண்ணிக்கிறாரு. ஜேகே இதெல்லாம் பார்க்குறாரு. பாருடா எவ்வளோ லேட் ஆகிடுச்சு வரத்துக்கு. சிட்டியில் எவ்வளோ வீடு இருக்கும்போது ஏன் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்து கட்டி வச்சுருக்க? அது எங்கள் 2 பேருக்கும் இங்கே இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. எந்த சவுண்டும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லான லைஃபு. அட போடா, என்ன பீஸ்ஃபுல்லோ. மேப்பே போட முடியல, கஷ்டப்பட்டு நீ கொடுத்த அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கேன். சரி சரி வாடி, டென்ஷன் ஆகாத அப்படின்னு தாங்க வந்துட்டு ஹெலேனாவோட அந்த ஷோல்டர் மேலே கை போட்டு போகிறாரு. ஜேகே இதில் அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஹெலேனா எதாவது சாப்பிடுறியா, என்ன வேணும்? அதெல்லாம் எதுவும் வேணாம் ஜேகே, நான் ஆல்ரெடி சாப்பிட்டு தான் வந்திருக்கேன். சும்மா இன்வைட் பண்ணிங்களே, அதுவும் மேரேஜ் ஆன கப்புள்ஸ் வேறு, பேசிட்டு போகலான்னு வந்திருக்கேன். அப்படியே அவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நிஜமா வாடா, இந்த 4 சவத்துக்குள்ளே தான் உங்களுக்கு மேரேஜ் ஆச்சா? நிஜமாடி. அப்போ தாயா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுரி. தோ இருக்கான் பாரு, இவன் தான். ஏன்டா அப்படி பண்ண? ஏய் கொஞ்சம் கம்னு இருண்ண. தயோங், நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த 4 சவத்துக்குள்ளே கல்யாணம் ஆனதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். சரி சரி விடு அப்படின்ட்டு ஸோ தாங்க தான் அப்படியே சமாளிச்சுட்டு இருக்காரு. ஸோ ஜேகேல அப்படி பார்த்துட்ருக்காரு. இப்போது ஜேகே நேராக எஞ்சி கிச்சன் போகிறாரு. கிச்சன் போயிட்டு அப்படியே தாங்க கூப்பிட்றாரு. பேபி இங்கே நிமிஷம் வாரியா? ஸோ தாங்க அப்படியே ஏஞ்சி போகிறாரு. பேபி பாரு, வீட்டில் மில்க்கு காலி ஆகிடுச்சு, வந்தவங்களுக்கு டீ கூட போட முடியல. நீ என்ன பண்ணுற? பக்கத்தில் வந்து ஏதாவது சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன், ஓகேவா? சரி பேபி, நீ பார்த்துக்கணும் அவளை. நான் பார்த்துக்கிறேன், நீ வாங்கிட்டு சீக்கிரம் வா, ஓகேவா? சரி பேபி, மில்க் மட்டும் வாங்கிட்டு வருவா? இல்லை அது அது வேண்டாம், மில்க் மட்டும் வாங்கிட்டு வா. சரி சரி அப்படின்ட்டு தாங்க கிளம்பிடுறாரு. ஸோ ஜேகே அப்படியே ஹெலேனா கிட்ட வராரு. ஹெலேனா, சொல் ஜேகே, தயவங்க எங்க? அவர் சூப்பர் மார்க்கெட் போயிருக்காரு. வந்த கெஸ்ட்டுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்கணும் இல்லையா, அதனால தான் மில்க் வாங்க அனுப்பிச்சிருக்கேன். எதுக்கு ஜேகே? அதெல்லாம் வேணாம், நம்ம பேசலாம் ஹெலேனா, நீ சொல்லு. தயாங்க பற்றி சொல்லு. தயாங்க பற்றி நான் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு ஸோ ஹெலேனா ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிறா. ஜேகே இப்படி பார்க்குறாரு. என்ன ஆச்சு? அட பூஜைக்கு நீ ஏன் தாங்க லைஃப்பில் வந்த? ஏன் அப்படி கேட்குற? என்னடா, நீ மட்டும் வராமல் இருந்தால் தாங்க என்ன தான் கல்யாணம் பண்ணியிருப்பான். ஓ அப்படியா? ஆமாம், நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், அதனால் அவனை மடக்கவே முடியல. என்னன்னு தெரில, அவன் உன்னை தான் லவ் பண்ணுறான். அப்படியா இல்லைனா? ரொம்ப ஃபீல் பண்ணுற போல். என்ன இருக்காதா? ஒன் சைட் லெவலில் ஃபீலிங்காக இருக்குது. சரி சரி, 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? இதுக்கப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். நான் தான் லவ் பண்ணியிருந்தாலும் அந்த பழைய அந்த என்ன சொல்கிறது. சரி இல்லைண்ணா, ஃபீல் பண்ணாத, நல்லா நல்லதே நடக்கும். நீ உக்காந்துரு, டிவி போட்டு விடுறேன், டிவி பார்க்குறியா? சரி ஜேகே, நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு எல்லாம் நான் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கா. ஜேகே நேராக ஸ்டோர் ரூமில் போயிட்டு பேட் எடுத்துகிட்டு வராரு. ஜேகே எங்கே போனேன்? இப்போ பாரு, இன்ட்ரெஸ்டிங்கான சீன் வரப்போகுது, அங்கே பாரு அப்படின்ட்டு டிவியை தான் பார்த்துட்ருக்கா. ஸோ ஜேகே போய்ட்டு அப்படியே டிவி ஆஃப் பண்ணி விடுறாரு. ஜேகே என்னடா பண்ணுற? இன்ட்ரெஸ்டிங்கான சீன் தெரியுமா? ஹெலேனா, இன்ட்ரெஸ்டிங்கான சீனா? இப்போ இருக்கும் பாரு. ஸோ டைம் அப்படி பாஸ் ஆகுது. பேபி லேட் ஆயிடுச்சா? இல்லை பேபி, நீ வா. சரி ஹெலேனா எங்க? அது பேபி, அவள் போயிட்டாளா? ஆமாம் பேபி, உன் ஃப்ரெண்டு ரொம்ப பிஸி தெரியுமா, ஒரே கால் மேலே கால். அட்டென்ட் பண்ணி பேசினா சீக்கிரம் வர சொன்னாங்களாம், ஏதோ இம்பார்ட்டன்ட் கால் சொல்லிட்டு போயிட்டா. ஓ அப்படியாடா, சரி சொல்லாமல் போயிட்டாளே. ஏன் பேபி, ஃபீல் பண்ணுறியா? இல்லை பேபி, அவள் எப்பவுமே சொல்லிட்டு தான் போவா. என்ன பண்ணுறது, போயிட்டாளே. சரி பேபி, அப்போது என்ன? ஓ பேபி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேள் பேபி. ஹெலேனாவை நீ என்ன நினைக்கிற? ஏன்டா, அவள் பேச நினச்சி டென்ஷன் ஆகிட்டியா? என்னென்ன பேபி,
யாராச்சும் அப்படியே பேசுவாங்க. அவள் கொஞ்சம் லூஸு இட. நல்லா கொஞ்சிற போல. ஏய் அதெல்லாம் கிடையாதுடா, அவளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியும். அப்புறம் என்ன பேபி, நீ சொல்ல வேண்டியது தானே உனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு. அதெல்லாம் அவளுக்கு தெரியும்டா. அப்புறம் என்ன அவளுக்கு, அதான் ஒத்துக்க மாட்றா, என்ன பண்ணுறது. சரி நீ சொல்லு, உனக்கு அவள் யார்? எனக்கு அவள் தங்கச்சிடா. இது நீ அவகிட்ட சொன்னியா? சொன்னால் மனசு கஷ்டப்படுமே, அதனால தான். பேபி சொல்லிடு. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ சொல்ல வேண்டாம், சொல்லி ஒரு யூஸும் இல்லை, விடு. சரி பேபி, அவளை பற்றி பேச வேணாம், வா. என்ன, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் உன்னை வாங்க வேணாம் தான் சொன்னேன். அதெல்லாம் வாங்கணும்டா. அப்புறம் ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணா பாப்பா வந்துடும்ல. ஏன் பாப்பா உனக்கு வேணாமா? பாப்பா எனக்கு இப்போ வேணாம், அப்புறம் பெற்றுக்கலாம். அப்படியே ஜேகே தூக்கிட்டு பெட்ரூம் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. தாங்க இப்போ செம கோத்தில் இருக்கார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஹெலனாவை காணும், இதுக்கெலாம் காரணம் ஜேகேவாக இருப்பாருன்னு. நேராக ஜேகே பக்கத்தான் வராரு. மேபி எப்போ வந்த சொல்லாம வந்துட்டேன். என்னடா பண்ண? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றுமே பண்ணலையே. நீ தானே ஹெலனாவை? சொல்லு, இதானே? அதை விட பேபி அப்படின்ட்டு தாங்கிட்ட போயிட்டு சட்டையிலேருந்து கைடு. ஏன் எடுன்ற பேபி, ஏன்டா கோப்பாட்டுற? அவள் பண்ண வேலைக்கு அதான் கரெக்டாக இருக்கும். எனக்கு பிடிக்கல ஜேகே, நான் பார்த்தது நீ கிடையாது. அவனை வேற மாதிரி பார்த்தேன். என்னடா சொல்கிற? ஆமாண்டா, வேற மாதிரி இருந்த, நல்லா க்யூட்டாக ஸ்வீட்டாக அப்படி இருந்த. இது எனக்கு பிடிக்கல, சத்தியமாக எனக்கு பிடிக்கல. எனக்கு வெறுப்பாக இருக்குது தெரியுமா? பேபி நீ ஏதோ கோவத்தில் பேசுகிற, நீ வா கை எடுன்ற. இதோ பார் ஜேகே. ஜேகேவா? ஆமாம் ஜேகே தான். நல்லா கேடுவோம், எனக்கு உனக்கு பிடிக்கல. என் ஃப்ரெண்டை நீ என்ன பண்ணிடுறேன்னு தெரில, அவளை காணோம், என்ன பண்ண சொல்லு. அது சொல்லு ஜங்கு, என்ன பண்ண? என்னடா அவன் அப்படி பேசினா எனக்கு கோவம் வரும்ல. ஓ கோவம் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? அப்படி இல்லை, அவன் உன்னை பற்றி என்ன பேசினான்னு தெரியுமா? என்னை பற்றி நானா பேசிட்டோம், அதுக்கே நீ யார்? ஏன் நான் கேட்கக்கூடாதா? நீ என் புருஷன்டா. இல்லை, இதுக்கப்புறம் புருஷன் கிடையாது. பேபி நீ ஏதோ கோவத்தில் பேசுகிற, அப்படிலாம் பேசாத. நான் 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 தப்பு பண்ணிட்டேன், சாரி. நீ கோவத்தில் பேசுகிற, இல்லை எனக்கு ஒன்று பிடிக்கல, தயவு செஞ்சு போயிடு. பேபி 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 சாரி பேபி, அதை கோவத்தில் பண்ணிட்டேன் பேபி. விட்றா கையா. பேபி சாரி. நீ ஏன் இப்படி கோவப்படுற? நீ மேலே கோவப்பட மாட்டல. ஏன்னா நீ பண்ணது ஒரு வேணாம், அதை வாயில் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்படி இருக்க? பைத்தியமாடா நீ? எனக்கு கூட பார்த்தா பயமாக இருக்கு, அதனால் உன் கூட வாழ முடியாது, நீ கிளம்பு. பேபி என்ன இப்படி பண்ணுற? எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல, என்ன பண்ணுற? உன் கையை கூட அப்படின்னு ஜேகேயோட கை வாங்கி போட்டிருந்த ரிங் அப்படி ரிமூவ் பண்ணுறாரு. பேபி கை விடு. குட்ரா. நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்க போறியா இல்லையா அப்படின்ட்டு ஜேகேயோட கையை பிடிச்சி அந்த ரிங் அப்படி ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கிறாரு. பேபி ரிங்கை கொடு பேபி ப்ளீஸ், சாரி. நான் பண்ண மாட்டேன், திரும்பியும் தப்பு பண்ண மாட்டேன், சாரி. நான் கோவப்படுத்த மாட்டேன், நான் பைத்தியம் மாதிரி பண்ண மாட்டேன் பேபி. நான் உன்னை லவ் பண்ணுறேன் பேபி, எனக்கு நீ வேணும். நான் உன்னை யார் கூடயும் ஷேர்லாம் பண்ண மாட்டேன், நான் அது பண்ணிட்டேன் பேபி கோவத்தில், நீ மன்னிச்சிரு என்ன, சாரி அப்படின்ட்டு தாயங்கூட காலில் விட போகிறாரு. ஏய் ஏஞ்சிரு, நீ மனுஷன்னு சொல்லலாம் ஏஞ்சிக்கிறேன். என்னை விட்டு போகாதன்னு, எனக்கு எதுவும் பயமாக இருக்குது, நீ என்னை விட்டு மொத்தமாக போகிற மாதிரி இருக்குது. ஏஞ்சிட்றா. பேபி நீ மனுஷன்னு சொல்லு. நான் உன்னை மன்னிக்க போகிறது கிடையாது, ஜென்மத்துக்கும் மன்னிக்க மாட்டேன், நீ ஏஞ்சிக்கோ. நான் பண்ணுற ஃபஸ்ட்டு நீ கிளம்புற. நீ எங்கே போகணும்? எங்கேயாச்சும் போ, எனக்கு என்ன. பேபி சாரி. இதோ பாரு, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பார்த்தேன்ல, அது தப்பு, எல்லாமே தப்பு. பார்த்துருக்க கூடாதுடா, உன்னை பார்த்துருக்க கூடாது. நான் என்ன சொல்லணும்?
ஸ்டாக் பண்ணனே, சரியாக ஸ்டாக் பண்ணனா? ஆ, மயிறு மாதிரி ஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஒருத்தனை பற்றி ஃபுல்லாக கூட தெரிஞ்சுக்காமல் ஸ்டாக் பண்ணியிருக்கேன். எனக்கு தான் அசிங்கமாக இருக்கு. நீ வெளியே போ. ஆ, எங்கே போட்டோம்? எங்கேயாச்சும் போ, எனக்கு என்ன அப்படின்ட்டு. ஸோ தாங்க பாட்டு கோமா கிளம்பிடுறாரு. இப்போ டைம் அப்படியே பாஸ் ஆகுது. ஈவினிங் ஆகிடுச்சு. தாங்க அப்படியே வராரு வீட்டுக்கு. வந்து பார்த்தா ஜேகேவை காணோம். ஸோ ஜேகேவை தான் அப்படியே தேடிட்டு இருக்காரு. இவன் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்ட்டு தேடிட்டு நேராக ஃபாரஸ்ட்குள்ளே நடந்து போகிறாரு. ஆக்சுவலாக அவர் கையில் இப்போ ஒரு லெட்டர் இருக்குது. ஜேகே தான் எழுதியிருப்பார், இந்த மாதிரி நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நினச்சி தான் அவர் பயந்துட்டு போயிட்டுருக்காரு. இப்போது ஃபைனலாக தாயவங்க வந்துட்டு ஜேகே கண்டுபிடிச்சிடாரு. ஜேகே இப்போ மவுண்டனோட எஜ்ஜில் தான் நின்றுட்டுருக்காரு. வேணாண்டா சொன்னா கீழே வந்துரு. பேபி கிட்ட வராத, கிட்ட வந்தால் நான் கீழே குச்சிருவேன். ஆடா லூஸ் ஆகிட்டியா நீ? ஆமாம், முன்ன பாதுலேருந்து பாரு சொன்னா கீழே வந்துரு. நான் வரமாட்டேன் பேபி, நான் உனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன், உன்னை நான் கோவப்படுத்திட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நீ இப்படிலாம் பேசினேன், எனக்கு பயமாக இருக்குது. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அதான் ஆண்டா சொன்னா என்னாலையும் நீ இல்லாமல் இருக்க முடியாது. வா. நீ போய் சொல்கிற, நீ தான் சொன்னியே போ சொல்லி, அதான் நான் போகிறேன். போ. வாடா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஏதோ நான் கோவத்தில் பேசிட்டேன். வா. நீ வந்த திரும்பி என்னை திட்டுவ. திட்ட மாட்டேன். வா. நீ திட்டுவ. நான் திட்ட மாட்டேன்டா. ஆனால் நான் திரும்பி தப்பு பண்ணால் திட்டுவேன். நான் தப்பு பண்ண மாட்டேன். நிஜமா பண்ண மாட்டேன். சரி வா, திட்ட மாட்டேன். ஆனால் உனக்கு தான் என் மேலே லவ் இல்லையே. யார்டா சொன்னா? நீ தான் சொன்ன. லவ் இருக்குடா, என் கண்ணை பாரு. லவ் இல்லாமல் தான் உன்னை தேடி வரேனா? இருக்கா? இருக்கு, லவ் இருக்கு. ஆனால் நான் உன்னை நம்ப மாட்டேன். நம்புடா, லவ் பண்ணுறேன்டா. கோவத்தில் அது வந்துடும், புரியுதா? ஏன் நான் திட்டினா அவனுக்கு பிடிக்கலையா? திட்டினா நல்லா தான் இருக்க. ஆனால் போ, நான் வரல. சரி, இப்போ என்ன பண்ணோம்? என்னை விட்டு போகக்கூடாது. நான் போக மாட்டேன். எப்படி நம்ப சொல்கிற? நம்புடா, போக மாட்டேன்டா. இல்லை, நீ போயிடுவ. சரி, இப்போ என்ன பண்ணா நம்புவ? உனக்கு எனக்கு பாப்பா வேணும். பாப்பா வேணுமா? அதெல்லாம் இப்போ வேணாம். பாத்தியா ஏன் வேணாம்? இப்போ பாப்பா பற்றுக்கிற சுச்சுவேஷன்லாம் இல்லை. முதல்ல நீயே பாப்பா மாதிரி தான் இருக்க. உன்னை சரி பண்ணணும், அதுக்கப்புறம் பாப்பா. எனக்கு பாப்பா வேணும். சொன்னால் புரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு பாப்பாலாம் கொடுக்க முடியாது. நீ இறங்கி வா. மாட்டேன், நீ போ. எனக்கு பாப்பா வேணும். சொன்னால் புரிஞ்சுக்கோ. நல்லா கிட்ட வர. நீ வந்து நான் குச்சிருவேன்டா. சரி, வரல. பேபி, என்னை விட்டு தூரமாக போயிட்டாடா. பாரு, என் கையில் ரிங் இல்லை, அது உன் கையில் இருக்குது. என் ரிங்கை திருப்பி கொடு. சரி, நான் கொடுக்குறேன். திரும்பியும் அதே மாதிரி போட்டு விடுறேன். கீழே இறங்கி வா. நீ ரிங்கை எடுத்துகிட்டே இல்லை, அந்த மாதிரி ஃப்யூச்சர்லேயும் திருப்பி எடுத்துட்டேன்னா? எடுக்க மாட்டேன்டா, கோவத்தில் பண்ணிட்டேன். நீ திரும்பி தப்பு பண்ணாமல் இரு, எடுக்க மாட்டேன். சரி, ஆனால் எனக்கு பாப்பா வேணும். எதுக்கு இப்போ பாப்பா புதுசா? எனக்கு பாப்பா வேணும். பாப்பாலாம் கொடுக்க முடியாது. கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ், எனக்கு பாப்பா வேணும். இல்லை நான் கீழே குச்சிருவேன். சரி, கொடுக்குறேன். இறங்கி வா. ப்ராமிஸா? என் மேலே ப்ராமிஸ் பண்ண. உன் மேலே ப்ராமிஸா? பாப்பா கொடுக்குறேன். வா. போக மாட்டேன்ல? போக மாட்டேன்டா. வா. நிஜமாக போகக்கூடாது. நிஜமாக போக மாட்டேன். நீ இறங்கி வா. அப்படியே ஜேகே தாங்கிட்ட போகிறாரு. பேபி சொன்னால் கேட்குதுல அப்படின்ட்டு. ஸோ தாங்க வந்துட்டு அப்படியே ஜேகே வந்துட்டு பிடிச்சி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிடுறாரு. வலிக்குது, நசுக்குற. சாரிண்ணா. சரி, வீட்டு நீ பண்ண தப்புக்கு இன்னும் சாரி கேட்கல. சாரி போதுமா அதுக்கு? சரி, சாரி. நீ தான் அதுக்கு நிறைய பண்ணிவிட்டு என்னை நிறைய அழ வச்சிட்ட. இருந்தாலும் நீ பண்ண தப்பு தான். அது எப்படி போய் தப்பாகும்? அடுத்தவன் புருஷன் மேலே ஆசைப்பட்டாலே அவள் பண்ணதான் தப்பு. நான் பண்ண தப்பு இல்லை. அப்படியா?
ஆமாம். சரி வா வீட்டுக்கு போகலாம். ம் நான் கேட்டேனே. என்ன கேட்ட? ஆ நீ என்னடா எதுவுமே தெரியாமல் கேட்குற? பாப்பாவா? ஆ பாப்பா வேணும். சரி வா கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஜேகே வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு இப்போ பெட்ரூமில் தான் பேபி பாப்பா தானடா வேணும் தான் வாங்கிக்கோடா அப்படின்ட்டு ஜேகே நல்லா ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. பேபி வலிக்குது. வலிக்குதா? பாப்பாண்ணா வலிக்கும் பேபி. சும்மாவா என்ன தான் தாங்கிக்கணும்ண்ணா. ஸ்லோவாலாம் பண்ண முடியாது பேபி. ஏன்னா அப்படி இருக்க. சரி சொல்லு, எத்தனை பாப்பா வேணும்? எனக்கு ட்வின்ஸ் வேணும். ட்வின்ஸா? தோ பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு. பேபி பேபி ட்வின்ஸ் பேபி. ட்வின்ஸ் பேபி வேணுமா அவனுக்கு? ஸ்லோவாக தான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸோ தாங் அப்படியே பண்ணிகிட்டே இருக்காரு. பேபி போதும் போதும் போதாது பேபி. ட்வின்ஸ் பேபிக்கெலாம் அது போதாது. நான் பண்ணுறேன் திரும்ப அப்படின்ட்டு ஸோ அப்படியே ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கார் ரொம்ப. பேபி லவ் யூ டூ பேபி. லவ் யூ டூ. என்ன பாரு ட்வின்ஸ் பேபி வேணுமா அவனுக்கு? போதும் அழக்கூடாது செல்லம். அழுதா எப்படி? பாப்பா வேணும்ல, நீ தானே கேட்ட பாப்பா, அப்போ வாங்கிக்கோ. சரிங்கடா, இதோட இந்த ஒன் ஷாட் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் ஒன்று யோசித்தேன், பார்த்தா அவுட்புட் வேறு மாதிரி வந்திருக்கு. இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகேவாடா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சீரீஸ் தான் போகலான்னு இருக்கேன். அது வரைக்குமே டாடா பாப்பா, see you.